to my channel English with Ritu. இன்னைக்கு நம்ம day 1 English trick கத்துக்க போற day 1 கிளாஸ்ல இருக்கோம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா difference between how much and how many. How much எங்க யூஸ் பண்ண போறோம், how many எங்க யூஸ் பண்ண போறோம். நம்ம இந்த செஷனை எடுத்து முடிச்ச உடனே நான் உங்களுக்கான இந்த நம்ம படிச்ச டாபிக்கான டெஸ்ட்டை கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோல நான் நம்ம டெஸ்ட் எடுக்க போறோங்க. டெஸ்ட்டை முடிச்ச உடனே டெஸ்ட் எடுங்க. எவ்வளோ நாலேஜ் எவ்வளோ கற்றுருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் நாலேஜ் நீங்களே டெஸ்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே எவ்வளோ மார்க்ஸ்ன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரி, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஹவு மெனி எப்பயுமே கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கவுண்டபிள் நவுன்ஸ்னால் எதை எண்ணக்கூடிய பொருட்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புக், என்கிட்ட ஒரு புக் இருக்குது, 2 புக் இருக்குது, அதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமா? அது மாதிரி புக், ஆப்பிள், சாக்லேட் இதெல்லாம் கவுண்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு மச் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்ட் பண்ண முடியாத பொருட்களுக்கு தான் நம்ம ஹவு மச் யூஸ் பண்ணுவோம். ஸோ எது கவுண்ட் பண்ண முடியாது? லிக்விட் ஐட்டம்ஸ், ஜூஸ், 1 glass of juice, 2 glass of juice அப்படி சொல்லலாம். ஜூஸை கவுண்ட் பண்ண முடியுமா? தண்ணியை கவுண்ட் பண்ண முடியுமா? நோ. எந்த ஒரு லிக்விட் ஐட்டம்ஸையும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ரைஸ் முடியாது, சுகர் இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு. ஸோ கேட்குறப்போ ஹவு மச் ரைஸ், ஹவு மச் வாட்டர் டு யூ வாண்ட் அண்ட் ஹவு மச் சுகர் அப்படி தாங்க நம்ம கேட்கணும். ஸோ இதுக்கெல்லாம் ஹவு மெனி புக்ஸ், ஹவு மெனி ஆப்பிள்ஸ், ஹவு மெனி சாக்லேட்ஸ் இதை நம்ம இப்படி கேட்போம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் சில டைம், ஹவு மெனி டைம். இப்போ டைம் என்ன? ஹவு மச் டைம் டிட் யூ கோ டு த ஜிம் அந்த மாதிரி இந்த டைம் கேட்குறப்போ, இல்லாட்டி இந்த மணி, ஹவு மச் மணி டு யூ ஹேவ்? ஐ ஹேவ் 100 rupees. ஸோ ஹவு மச் மணின்னு கேட்குறப்போ, அண்ட் காஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம், மணி, காஸ்ட், டிஎம்சி இல்லாட்டி எம்சிடி ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமும் மணி இந்த கவுண்டபிள் அன்கவுண்டபிள் போக டைம், மணி அண்ட் காஸ்ட் நம்ம ஹவு மச் தாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ காஸ்ட்னா ப்ரைஸு, ஏதோட ப்ரைஸ் கேட்டாலும் ஹவு மச் இஸ் திஸ் ஷூ, ஹவு மச் இஸ் திஸ் ட்ரெஸ், ஹவு மச் இஸ் திஸ் ஹேர் பேண்ட், ஹவு மச் இஸ் திஸ் போர்டு. ஸோ ஒரு பொருளோட ப்ரைஸ் கேட்குறப்போ எப்பயுமே ஹவு மச் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் காஸ்ட். மணி கேட்குறப்பவும் ஹவு மச், டைம் கேட்குறப்போ ஹவு மச். இது கிளியராக இருக்கா? அவ்வளோதாங்க. அடுத்து டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்பர்ஸ் கேன் பி ஆடட். ஹவு மெனி யூஸ் பண்ணுற இடத்துல நம்பர்ஸ் ஆட் பண்ண முடியும். 2 books, 2 apples, 2 chocolates அப்படின்னு ஆட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு 2 rice, ஐ ஹாவ் 2 rice, 2 sugar இல்லாட்டி 2 water அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ எங்கெல்லாம் நம்ம நம்பர்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் ஹவு மெனி வரும். இது ஜஸ்ட் ஒரு டிப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ ப்ளூரல். இந்த ஹவு மச் ப்ளூரல் ஃபார்ம்ஸே இல்லாத வேர்ட்ஸுக்கு தான் மோஸ்ட்லி இந்த ஹவு மச் வரும். ஸோ சுகர், சுகர்ஸ், வாட்டர், வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? ப்ளூரல் ஃபார்ம் இருக்கா இதுக்கு எல்லாத்துக்கும்? கிடையாது. கரெக்டா? ஸோ மணிஸ், ஐ ஹாவ் 2 times அப்படி 2 இது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. 2 sugar, 2 rices, 2 sugars இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன். அதாவது ப்ளூரல் ஃபார்ம் இல்லையோ அது எல்லாத்துக்கும் நம்ம ஹவு மச் யூஸ் பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸு. அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கா? கிடையாது. லக்கேஜ்க்கும் ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. எக்யூப்மெண்ட்க்கும் ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் ஹவு மச் தான் யூஸ். ஹவு மச் இன்ஃபர்மேஷன் டு யூ ஹேவ், ஹவு மச் லக்கேஜ் அண்ட் ஹவு மச் எக்யூப்மெண்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் நாங்கள் ஹவு மச் யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ இன்னொரு ஒர்க்குங்க, ஒரு சென்டென்ஸ் ஹவு மச்லேயும் ஒரு சென்டென்ஸ் ஹவு மெனிலேயும் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்க. இதோட day 1 டிப்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். day 2ல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்போடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.